இது பாருங்க, உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருந்தா செய்யுங்க. அப்படி இல்ல வீட்டு வாசல்ல 3 கார் இருக்கு, தொடச்சு வைங்க. சினிமால பெரிய ஹீரோ ஆகி கோடி கோடியா சம்பாரிச்சு பொண்டாட்டி கூட சந்தோஷமா குடும்பம் நடத்துன்னு பார்த்தேன். 1 லட்ச ரூபால என் கனவே கரைஞ்சு போச்சு. பணம் இருக்கும் மனிதரிடம் குணம் இருப்பதில்லை. என்ன அற்புதமான வார்த்தை. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாடி வீட்டுல நான் ஒரு பிச்சைக்காரன். சின்ன சின்னதா ஆசைப்படுறத விட உள்ள போய் குட்டையை குழைப்பணும். லம்பா அடிச்சிட வேண்டியதுதான். டாக்டர் பில்லு கேட்பானே, அவன் எப்படி சமாளிக்கிறது? சமாளிப்போம். எங்க போனாரு? நில்லுங்க, நான் உங்களை பார்த்துட்டேன். அது அது வந்து நீங்க யாருன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. நீங்க நடிக்கிறீங்க. ஆமா, நீங்க ஆசைப்பட்ட மாதிரி ஹீரோவா நடிக்கிறீங்க. நான் ஹீரோவா நடிக்கிறேன். போய் சொல்லாதீங்க. ஹீரோவா நடிக்கிறதுக்கு அப்பா கிட்ட 1 லட்ச ரூபா கேட்டீங்களா? நான் கேட்டேன். உங்க அப்பா கிட்ட நான் எங்க பணம் கேட்டேன்? ஐயோ, நீங்க கேட்டதை நான் கேட்டேன் காதால. காதால அப்படி கேட்க முடியும், வாயால தானே கேட்கணும். ஐயோ, லூசு மாதிரி பேசாதீங்க. இதுக்குதான் எங்க அப்பா உங்களை அசிங்க அசிங்கமா திட்டுறான். இத பாருங்க, உங்களுக்கு காசு எல்லாம் வேணும்னா அப்பா கிட்ட கேட்காதீங்க, என்ன கேளுங்க, நான் தரேன். இல்லையே, இப்பதான் நீ கேளுங்க. ஐயோ, காசா இல்ல. டிங் 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 டிங். இத வித்துட்டு அந்த ஆள்கிட்ட காசு கொடுத்துருங்க. எந்த ஆள்கிட்ட? உங்களை 2வது ஹீரோ ஆக்குறேன்னு சொன்னார்ல, அவர்கிட்ட. உங்களுக்கு நல்ல மனசு, நீங்க நல்லா இருப்பீங்க. என்ன வாங்க போங்கலாம் சொல்லாதீங்க, நான் உங்களுடைய வைஃப் தானே. இது அடிக்கடி ஞாபகப்படுத்து. நில்லு. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கோம் மனசுல? அன்னைக்கு என்னடா எங்க அக்கா இருந்து மோதிரத்தை வாங்கிட்டு போனேன், இன்னைக்கு என்னடா தேனுக்கிட்ட இருந்து நெக்லஸ் வாங்கிட்டு போறேன். தேனு, நீ இதெல்லாம் கொடுக்காதம்மா. எம்மப்பா, இதை நான் எதிர்பார்த்தம்மா. ஏன்டா அவர் என்னுடைய வீட்டுக்கார், அவருக்கு நான் என்னையே கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன்டா நகையை கொடுக்க கூடாது? நான் கொடுப்பேன்டா. ஐயேடு மாமா, மாமா, மாமா. 18 3 54 3 18 54 52 வாரத்துக்கு வட்டியை கொடுத்துட்டு கணக்கு முடிஞ்சிருச்சுங்கிறானே. இது எப்படி? இது என்ன வந்து என்னடா என்னடா? உங்க பொண்ணு நகையை கழட்டி கொடுத்துருச்சு. என் பொண்ணு தான் நகையை கைட்டி கொடுத்தானே, நீ ஏன்டா வாங்கின? ஏன் லூஸ் மாதிரி பேசுற? என்கிட்ட கொடுக்கலையா? உன் மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருச்சு. ஏன் புருஷன் ஏன் நகையை நான் கழட்டி கொடுப்பேன்? உனக்கு என்னடா வந்துச்சு? ஏமா கைட்டி கொடுத்த? பின்ன அவர் ஹீரோ ஆகிறதுக்கு கூட காசு கேட்டார்ல, கொடுத்தியா நீ? அப்ப நானி அதான் நான் கைட்டி கொடுத்தேன். அவர் பெரிய அர்னால்டு. அதானே? ஐயோ ஐயோ, எஸ்கேப் ஆயிட்டானே. அம்மா, புருஷனை பத்தி கேவலமா பேச உன்னை கழுத்தை நெரிச்சு கொன்றுவேன். சனினே பீட தேவி, உசுர வாங்காத, சாவடிச்சிருவேன் நானு. அவரை பத்தி ஏதாவது பேசினேன்னு வச்சுக்கோ. என்ன என்ன இங்க பிரச்சனை? என்ன நடக்குதுங்க? என்னங்க உள்ள இருந்து வரீங்க? என்னமோ ஜெயில இருந்து வர மாதிரி கேக்குற. உள்ள இருந்தா வரணும். அப்ப அவ்வளவு சீக்கிரம் அந்த நகையை வித்து அந்த ஆள்கிட்ட காசு கொடுத்துட்டீங்களா? எந்த நகையை வித்து யார்கிட்ட காசு கொடுத்தேன்? ஜோக்கா? என்னங்க, இப்பதானே என் நகையை நான் கழட்டி உங்கள்கிட்ட கொடுத்தேன். ஓ நகையை கழட்டி என்கிட்ட கொடுத்தியா? என்ன மாப்பிள, என்ன ஹீரோவா நடிக்க போறேன்னு சொல்லிட்டு இப்ப என்கிட்டயே நடிக்கிறியா? அதானே, வாசல்ல தேனு தானே உங்ககிட்ட நகையை கழட்டி கொடுத்தா. நான் வாசல் பக்கமே போலையே. நான் ரொம்ப நேரமா வேலைக்காரி கூட பேசிக்கிட்டு இருந்தேன். ஏமா அனுஷ்கா, இங்க வா. வேட்டைக்கார கூப்பிடுறாரு, வாமா. என்னங்க? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட தான் பேசியிருந்தேன். ஆமா, அதை சொல்லு. உள்ள அவரோட சோக கதையெல்லாம் சொல்லிட்டு இருந்தார். பார்க்க ரொம்ப பாவமா இருந்துச்சு. அதனாலதான் அன்பா ஆறுதல் சொல்லிட்டு இருந்தேன். அனுஷ்கா,
எத்தனை நாள் நான் சோகமா இருந்திருக்கேன், என்னைக்காவது நீ எனக்கு ஆறுதல் சொல்லிருக்கியா? அவரு மலேசியா பார்ட்டி ஆறுதல் சொன்னா சென்ட் பாட்டில்லாம் கொடுப்பாரு. நீ ஒன்னா இருக்கியே. நீ மட்டும் ஆறுதல் சொல்லி பாரு, 10 சென்ட் நிலமே உனக்கு கொடுப்பேன். அம்மா, வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாம உங்க அக்காவை என் தள்ள கட்டின நீ அவளுக்கு நிலம் வாங்கி கொடுக்க போறியா? எவ்வளவு பெரிய பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, நீ என்னடா ஒரு ட்ராக்க போட்டுக்கிட்டு இருக்க? அம்மா, இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். ஏயா உன் பொண்டாட்டி கிட்ட இருந்து மோதிரம் வாங்கிட்டு போயிருக்காரு, உன் பொண்ணு கிட்ட இருந்து நகை வாங்கிட்டு போயிருக்காரு, அவரை போட்டு அடிக்காம என்ன போட்டு அடிச்சுக்கிருக்க? டேய், அடிக்கிறது என்னடா, தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன். மாமா ஏய், அம்மா, உண்ட வீட்டுல திருட்டு வேலையை காமிக்கிறியா? இன்னும் கொஞ்ச நேரத்துல என் பொண்ணு நகையெல்லாம் என் வீட்டுக்குள்ள வரணும். இல்ல என்னோட இன்னொரு முகத்தை நீ பாப்ப. அது இதை விட கேவலமா இருக்கும். யாரு என்ன கூப்பிட்டது? ஏங்க இப்படி சொதப்புறீங்க? இது உங்களுக்கு தேவையா? எவ்வளவு நல்லவர் நீங்க. நகையெல்லாம் வித்துட்டு ஹீரோவாக தானே போனீங்க. பேசாம அந்த வேலையை செய்யுங்க, சீக்கிரமே போய் ஹீரோ ஆங்க. டுவேட் பாட வேண்டாம். ஏங்க இவ்வளவு நேரம் உள்ள ஏன் கூட தானே பேசிட்டு இருந்தீங்க? அப்புறம் எப்படி நகை வாங்கிட்டு போனீங்க? டபுள் ஆக்ட் கொடுக்குறீங்களா? ஒருவேளை கோமா பார்ட்டி இங்க வந்து டிராமா போட்டு போயிருப்பானோ? அவனை போய் பிடிப்போம். பிரியாணி சாப்பிடுற? வான்கோழி பிரியாணி சாப்பிடுறியா? என்ன நக்கலா? ஆமா, நீ கோமால இருந்த. கோமாவா? அதெல்லாம் டிராமா. என் மாமாவுக்கு பயந்து கோமால இருக்க மாதிரி நடிச்சேன். எந்த மாமா? நீ மாட்டிக்கிட்டு முடிக்கிறல்ல, அந்த மாமாவுக்கு தான் பயந்த மாதிரி நடிச்சேன். ஏண்டா, அப்ப அந்த குடும்பத்தை பத்தி உனக்கு நல்லாவே தெரியுமா? ரொம்ப நல்லா தெரியுமே. மலேசியால இருந்து வரவே கூடாதுன்னு இருந்தேன். ஆனா எங்க மாமன் என்னை கட்டாயப்படுத்தி வர வச்சிட்டான். அவங்ககிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு நினைச்சேன். கடவுள் மாதிரி வந்து நீ 2 பேரும் என்னை காப்பாத்திட்டீங்க. ஏண்டா நீ பெரிய ஃப்ராடா இருக்கியாடா? நானு டேய், என்ன அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல போட்டு என் இடத்துல நீ இருக்கிய. நீ ஃப்ராடா, நான் ஃப்ராடா? இந்த நாய் பேச்சை கேட்டு தப்பு பண்ணிட்டு இப்ப நான் நாய் படாத பாடுபடுறேன். அதுக்கு நான் என்ன பண்றது? நீ தானே விரும்பி போன, நானா போ சொன்னேன்? தெரியாம பண்ணிட்டா. உன் காலில் வேணா விழுறேன். நீ தாண்டா அந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா போனோம். ஏண்டா அந்த பொண்ணுக்கு அடுத்த தாலி நீ கட்டுவ, நான் மாப்பிள்ளையா போறதா? தாலி மட்டும் தானே கட்டியிருக்கேன், வேற எதுவும் நடக்கல. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? பிரதர், இந்திய கலாச்சார பிரகாரம் நீ தாலி கட்டியிருந்தா நீ தான் அந்த பொண்ணுக்கு புருஷன். ஐயோ, அந்த பொண்ணு கூட எல்லாம் வாழவே முடியாதுடா. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. மண்ணானாலும் மனைவி, புல்லானாலும் பொண்டாட்டி, குடும்பம் நடத்தி தான் ஆகணும். ஏன்னா அவன் பழமொழியை மாத்திரான், நீங்க ஆளையே மாத்திரா, நான் பழமொழியை மாத்த கூடாதா? சரிப்பா, தெரியாம பண்ணிட்டேன். இந்த பாரு, அங்க இருக்க வேண்டிய ஆளு நீதான். வா. வரவே முடியாது. இந்த பாரு, நீ மட்டும் வரல, உன் மாமா வட்டி இருக்கானே அவன்கிட்ட போய் நான் லோக்கலு, நீ தான் மலேசியானு அவர்கிட்ட சொல்லுவேன். சொல்லு, தாராளமா சொல்லு. அதுக்கப்புறம் எங்க மாமா என்ன பண்ணுவாரு? நேரா போலீஸ் போவாரு. அங்க போய் கடத்தல், கொலை முயற்சி, ஆள்மாறாட்டம், இந்த 3 குற்றத்துக்கும் உங்க 2 பேருக்கும் ரெட்ட ஆயுள் தண்டனை கிடைக்கும். என்னது? டேய், ஆள் மாறாட்டம் பண்ணது நீங்க 2 பேரும், என்ன ஏன்டா தேவையில்லாம இதுல இழுக்கிறீங்க? டேய், நான் வெறும் திரைக்கதை மட்டும்தான், மூலக்கதை நீதான். டே பாண்டி, வாடா போயிடலாம். நீ அங்கே இருந்துக்கடா, வாடா. உனக்கு என்ன போச்சு? நீ எப்பவாவது கார் ஓட்டுற, ராத்திரி முழுக்க கட்டில சுத்தி ஓடுறது நான் தானே. அப்படி என்ன உனக்கு அந்த வீட்டுல பிரச்சனை? டேய், அருமையான ஃபேமிலிடா. உன் பொண்டாட்டி என்னன்னா கேட்காமையே அவ கழுத்துல இருந்து செயினை கழட்டி கொடுக்குறா. உன் மாமியாரு என்னை கூட்டு போய் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து கையில இருந்து மோதிரத்தெல்லாம் கொடுத்தாங்கடா. ஆஹா, ஏண்டா தேனை நக்கிறது நீ, தேனிக்கிட்ட குட்டு வாங்குறது நானா? இதுக்கு நான் என்ன பண்றது? இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாண்டியா. இனிமே என் வழி உன் வழி, என் வழிய சொல்ற கேளு, தனி வழி. ஏய், இந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காத. யாரா விளையாடுறது? என்ன மாதிரி நீ இருக்கிறதால ராஜபாண்டியன் என் பேர்ல போய் அந்த வீட்டுல விளையாடுறது நீ தானே? உன் பேர் ராஜபாண்டியா? டேய், இவன் பேர் பாண்டியராஜன்டா. அதனாலதான் அந்த வீட்டுல பேர் குழப்பமே வரலையா? ஏண்டா, இங்க வாழ்க்கையே குழப்பத்துல இருக்கு, பேர் குழப்பத்துக்காக சந்தோஷப்படுற? குழப்பம் ஒன்னால தாண்டா வந்துச்சு. என்ன அடிச்சு போட்டு உன்னை யார் அங்க போக சொன்னது? சாரி பிரதர், இனிமே அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் ராஜபாண்டி. நீ அங்கேயே தான் இருக்கணும். ஆனா எனக்கு எப்பெல்லாம் பணம் தேவைப்படுதோ அப்பெல்லாம் நான் வருவேன். சுட்டுட்டு போறதெல்லாம் நீ, சுருக்கு வாங்குறது நானா?
அது ஓன் தலையெழுத்து. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? டேய் என்னடா இதெல்லாம்? இவன் எதுக்கு இங்க வந்தான்? இவன் ஏன் இங்க வந்தான் தானே யோசிக்கிற? உன்னை ஃபாலோ பண்ணதான். என்ன எதுக்கு நீ ஃபாலோ பண்ணோம்? உனக்குள்ள ஏதோ ஒரு மர்மம் ஒளிஞ்சிருக்கு, அதை கண்டுபிடிச்சே தீருவேன். பிடிக்கிறதா பிடிக்கிற, அங்க போய் பிடி. நல்லா இருக்கு. சாரி சார். ஏய், இப்போதான் நீ அங்கதான் என்ன தள்ளி விட்ட. தள்ளி விட்டுனா என்ன தள்ளி விட்டுட்டு எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறியா? என்ன விட்டா சரியா? பணம் காட்டியா? இருடா உன்னை. ஏய், இவன் அவனை பார்த்துட்டான். இத மாமாட்ட சொன்னா வச்சுக்க, நம்ம 2 பேரும் புழல் தான். ஐயோ புழலா? இப்ப என்னடா பண்றது? இவன் ஆப் பண்ணு. ஐடியா, ஒரு நிமிஷம் இரு. பாலாஜி ஐயோ இத எதுக்கு அடிச்சீங்க? ஹாஸ்பிடல்ல 2 பெட் காலியா இருக்குன்னு டாக்டர் சொன்னாரு. நியூ அட்மிஷன். ஐயோ ஓட சொல்ல